இறைவனுடைய திருவடிகளை அடைந்தவனுக்கு ஒரு பொழுதும் துன்பம் கிடையாது. இறைவனை சரணடைந்து தன் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கி காத்திருப்பவனுக்கு ஏராளமான இன்பங்கள் நிச்சயம் வந்து சேர்ந்தே தீரும். உன்னுடைய அத்தனை எண்ணங்களையும் நான் ஈடேற்றுவேன். என்னை பார்த்த இந்த பதிவை கேட்ட 1 மணி நேரத்தில் உன் இல்லம் தேடி நற்செய்தி வரப்போகின்றது. என்னை நம்பும் உன் வாழ்க்கை மிக பெரிய சந்தோஷத்தை காணும். இக்கணத்திலிருந்து துன்பம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் வந்து குவியும் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? நம்பு, நிச்சயம் நடக்கும். உன்னுடைய உடல் மனம் அத்தனையும் என் வழி வந்து விட்டது. உன்னுடைய மனதிற்குள் புகுந்த நான் உன் செயலாகவே இனி மாறி விடுவேன். உன்னை நோக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ எனக்கு மிகவும் சிறந்த பிள்ளையாக திகழ்கின்றாய். மனதளவிலும் சரி செயலளவிலும் சரி இரண்டிலுமே நீ பிறருக்கும் உதவும் வகையில் இருக்கின்றாய். நீ யாரையும் குறை காணவில்லை, ஆனால் உன்னை ஏனோ குறை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று கவலை உனக்கு. உன் கவலையை பார்த்தால் எனக்கும் கவலையாக இருக்கின்றது குழந்தையே. நீ இப்பொழுது சிரித்து மகிழ்ந்தால் நானும் உன்னோடு சிரித்து மகிழ்வேன். உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். உண்மையான அன்பிற்கு முழுமையான தகுதி உன்னிடம் இருக்கின்றது. நீ பிறருக்கு காட்டிய அந்த உண்மையான அன்பை எப்பொழுதுமே வீண் போகாது. தகுதியான உறவை சரியான நேரத்தில் உன்னோடு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். நீ தொலைத்த அத்தனை சந்தோஷமும் மீண்டும் உனக்கு கிடைக்கும். ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, அதனால் குழப்பமாக இருக்கின்றாய். விட்டு விடலாமா ஏற்றுக்கொள்ளலாமா என்கின்ற குழப்பம் உனக்கு. எந்த குழப்பமும் இல்லாமல் இறைவனை மட்டும் நினைத்தால் தீர்வு தானாக கிடைத்துவிடும். அதுதான் வாழ்வின் ரகசியம். பிரச்சனைகளை நினைத்து குழம்பிக் கொண்டு இருப்பதை விட இறைவனை நினைத்து நிம்மதியாக இருந்தால் தானாக அத்தனை பிரச்சனையும் தீரப்போகின்றது. உன்னுடைய நீண்ட கால காத்திருப்புகள் எதுவும் வீண் போகாத அளவிற்கு அத்தனை வெற்றிகளையும் நான் உன்னை நெருங்க செய்திருக்கின்றேன். எங்கே நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அங்கே என்னுடைய அருளும் அதிகமாக இருக்கும் என்பது உண்மை. என் அன்பு குழந்தையாகிய நீ கலங்கிய கண்களோடு என் முன் வந்து நிற்கும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்க ஆவலாக நான் வந்து இன்பத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துகின்றேன். நீ சோர்ந்து விட்ட அந்த தருணங்களில் எல்லாம் நான் உன்னை எழ செய்திருக்கின்றேன். உடனடியாக ஏதாவது தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கும் பொழுது அப்பொழுது நீ மன உளைச்சலுக்குள் ஆளாகி விடுவாய். ஆனால் அந்த சமயத்தில் உன் மனதை தேற்றி ஆறுதல் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு மலர்ச்சியையும் நான் கொடுக்கின்றேன். குழம்பிய மனதோடு இருக்கும் உன்னை தெளிய வைக்கின்றேன். கடந்த வந்த விஷயங்களை நினைத்து கதிகலங்கி நிற்கும் பொழுது குழந்தையே கவலைப்படாதே. எல்லா வேதனைகளும் சிறிது காலம்தான். உன்னை சுற்றி நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை வளமையாக்குவேன் என்று மனதிற்குள் உனக்கு ஒரு குரல் கேட்டிருக்கும் அல்லவா? அந்த குரல் என்னுடைய குரல்தான். உன் மன வலிமையை சிலர் சிதைக்கக்கூடிய அளவிற்கு செயல்களை செய்கின்றார்களா? அவர்களை கண்டு கொள்ளாமல் இரு. அமைதியை அவர்களுக்கு பதிலாக கொடு. வார்த்தைக்கு வார்த்தை அவர்களோடு சரிக்கு சரியாக நின்று பேசினால் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நான் கூறும் வார்த்தைகளை நீ மனதில் வாங்கி கொண்டு அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை நலம் நிறைந்ததாக மாறும். எதிர்மறையாக உன்னை எப்பொழுதுமே தாழ்த்தி கொண்டிருப்பவர்களை நீ சற்று கவனத்தில் கொள்ளாமல் இரு. அவர்களாகவே உன்னிடத்தில் வந்து உன்னை சீண்டி பார்த்தாலும் நீ இறைவனின் பிள்ளையாக அமைதியை வெளிப்படுத்து. பிறருடைய எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் உனக்குள் புகாதவாறு நீ நேர்மறையாகவே எப்பொழுதும் சிந்தி. நமக்கு சாதகமாக இல்லாத விஷயத்தை கூட சாதகமாக மாற்றக்கூடியவன் தான் புத்திசாலித்தனத்தை உடையவன். சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சாதகமில்லாமல் மாற்றக்கூடியவன் முட்டாள்தனமானவன். எதை நீ எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு பிழைத்துக்கொள். உலக நடப்பு எப்படி இருந்தாலும் நமக்கென்று ஒரு நெறிமுறைகள் இருக்கின்றது, நமக்கென்று ஒரு வழக்கு இருக்கின்றது. அதன்படிதான் நாம் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளை எப்பொழுதும் கைவிடாமல் வைத்துக்கொள்.
நம்மை சுற்றி தீயவைகளும் இருக்கும், நல்லவைகளும் இருக்கும். நாம் எதை நோக்குகின்றோம், எதை அணுகின்றோம், எதை நாட விரும்புகின்றோம், எதை உள்நுழைய அனுமதிக்கின்றோம் என்பதில்தான் நம் வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் தனக்கென்று ஒரு கட்டுப்பாட்டை விதித்து ஒழுக்கத்தோடு வாழ்பவன் வாழ்நாள் முழுக்க இன்பத்தை பெறக்கூடிய தகுதியை பெற்று விடுகின்றான். கோபமும் விரக்தியும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டாம். அது இரண்டுமே அழிக்கக்கூடியது. சிறிது சிறிதாக நம்மை அழிக்கக்கூடியது. அது அழிக்கக்கூடிய விஷயத்தை நீ அழித்து விடு. அது உன்னை அழிக்கும் முன்னே நீ அதை அழித்து விட்டு பிழைத்துக்கொள். தினம் தினம் நீ வழிபடும் கடவுள் உன்னை காப்பாற்றுவான் என்று நம்பு. பொறுமையாக இருந்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பு. அனைத்திற்கும் வழி கிடைக்கும் என்று நம்பு. நயவஞ்சகமாக பேசி ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றும் மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு ஆசை வார்த்தைக்கும் உன் மனதை நீ ஆளாக்கி கொள்ளாதே. பிறர் கூறுகின்ற வஞ்ச புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதே. பிறருடைய புகழ்ச்சியும் வேண்டாம், இகழ்ச்சியும் வேண்டாம். யார் உன்னை புகழ்ந்தாலும் அதை தலைவரை கொண்டு செல்லாதே. யார் உன்னை இகழ்ந்தாலும் அதை மனம் வரை கொண்டு செல்லாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறையை வைத்துக்கொள். நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர பிறர் கிடையாது. பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். இறைவன், நான் உன்னை மகத்துவமான குழந்தையாக நினைத்திருக்கின்றேன். அது போதும் உன் வாழ்க்கையில் நீ வென்று காண்பிக்க. யாரும் தர முடியாத இன்பத்தை இந்த விநாயகன் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் உன் இல்லம் தேடி வந்து விடும். நீ எதிர்பார்த்து ஏங்கி நின்ற அத்தனை விஷயங்களும் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் நல்ல மாற்றத்தோடு உன்னை வந்து அடையும். உன்னை தாழ்வாக வஞ்சகமாக பேசியவர்கள் முன்னால் நான் உன்னை கௌரவத்தோடு வாழ வைப்பேன் என்பதை தெரிவிக்கின்றேன். உன்னுடைய சோகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வலிகள், வேதனைகள் அதிகமாக இப்பொழுது காணப்படுவதால் துடித்து கொண்டிருக்கின்ற அத்தனை வலிகளும் என்னுடைய அருளால் இனிமைகளாக மாறிவிடும். உன் மனம் பூரிப்பை சந்திக்கும், களிப்படையும். நொடிக்கு நொடி இறைவனையும் உடனேயே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அத்தனை பிரச்சனையின் தாக்கமும் தீர்ந்து விடும். பதற்றத்தோடு இருக்காதே, அமைதியாகவே இரு, நிம்மதியாகவே இரு, மகிழ்ச்சியாகவே இரு. உனக்கு பக்க பலமாக துணையாக இந்த விநாயகனினுடைய ஆசிகள் வந்து கொண்டிருக்கின்றது. வேற என்ன வேண்டும்? உன்னுடைய மனமே உனக்கு எதிரியாக செயல்படக்கூடிய விஷயத்தை, அந்த எதிர்மறையான விஷயத்தை ஒரு பொழுதும் நுழைய விடாதே. நேர்மறையாக சிந்திக்க பழகிக்கொள். கர்ம வினையெல்லாம் தீர்த்து வைக்க, சங்கடத்தை போக்க இந்த விநாயகன் நான் இருக்கின்றேன். நற்கதியை, நல்வழியை நான் காண்பிப்பேன். நல்லது நடக்கும்.